நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நாம் படித்தேன் காஞ்சியில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. தம்பி, நாம் படித்தேன் காஞ்சியில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மக்களின் ஆசையோடு மக்கள் சேவையை ஆற்ற இருக்கிறேன். நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சுந்தரேசபுரம் டு செண்பகநல்லூரை இணைக்கின்ற ஒரு புதிய இணைப்பு சாலையை நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பெற்றுத்தந்திட எனக்கு வருகின்ற தேர்தலில் வாக்கு அளித்து நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக இந்த புதிய இணைப்பு சாலையை மிக சிறப்பாக செய்து கொடுப்பேன். அது மட்டுமல்ல, இந்த சுந்தரேசபுரம் டு ஜே நகர் வழியாக நம்முடைய செண்பகநல்லூரை இணைக்கின்ற சாலை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாலையாகும். அன்று ஒரு காலம் செண்பகராம பாண்டியன் என்ற ஒரு மன்னன் இங்கே கோட்டை கொத்தளங்கள் கட்டி மிகப்பெரிய ஒரு ஆட்சி ஒன்றை அமைத்திருக்கிறார். ஆக அவர் பெயர் தாங்கிய இந்த ஊர் செண்பகநல்லூர். அதே சமயம் அந்த வரலாற்று பிரதானமிக்க இந்த சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அதற்கான நிதி ஆதாரத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அரசாணையாக பெற்றுத்தந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இக்கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு கிராம நகர நபார்டு சாலை திட்டத்தின் கீழ் அனைத்து நிதி ஆதாரத்தை பெற்று தந்திட இக்கோரிக்கையை மக்களின் சார்பாக சமர்ப்பணம் செய்கிறேன்.